பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபினாலே இப்போ கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஷோவோட டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இப்படி இருக்கும்போது எல்லா சீசன் மாதிரியும் இந்த சீசன்லையும் டைட்டில் வின்னர் ஏதோ சதி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், முத்துவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக யாரோ பலிகடை ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தில் விஜய் சேதுபதி அவர்களுக்குமே ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்படி வரக்கூடிய நெகட்டிவான விமர்சனங்களுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் அவர் தரப்பில் சில விஷயங்களை விளக்கங்களாக கொடுத்துருக்காராம். சொல்லப்போனால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஷோ தான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டு ஒரு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் ஒரு கண்டஸ்டன்ஸ் நான் பேசும்போது என்னை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியை இந்த சீசன் 8 ஹோஸ்ட் பண்ணதில் நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். கமல் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் ஹோஸ்ட் பண்ண ஷோவை அவர் அடித்தளம் போட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்கின ஷோவை ஹோஸ்ட் பண்ணதில் எனக்கு பெருமை தான், சந்தோஷம்தான். ஒரு வழியாக சீசன் 8 வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சீசன் 8 என்னோட பயணத்தில் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் தோணலாம், ஆனால் அதே அளவுக்கு என் மேலே எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஒரு வாரமும் ஒரு எவிக்ஷன் நடக்கும்போதாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு நபர் காப்பாற்றப்படுறதா இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே என்னோட பங்களிப்பு இருக்குங்கிற மாதிரி தான் வெளில ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு ஏன் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் வந்ததுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு. சொல்லப்போனால் மக்களோட ஓட் அடிப்படையில் தான் ஒரு வாரமும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எவிக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அவ்வளோ பிடிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு நீங்கள் ஓட்டு போடாமல் வேற யாருக்கோ ஓட் போட்டாலோ இல்லை ஓட்டு போட தவறிட்டாலோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் வெளில வருவதாக செய்வாங்க. அது வந்து ஷோவை டிபெண்ட் பண்ணியோ இல்லை என்ன டிபெண்ட் பண்ணியோ ரிசல்ட் இருக்க போகிறது கிடையாது. எவிக்ஷனோ அப்படி தான். அதே மாதிரி இந்த சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் வந்ததுக்கும் மக்களோட ஓட்டு தான் முக்கியமான காரணமே. அதுக்கும் பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீமுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மக்கள் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. சொல்லப்போனால் இந்த மாதிரி விமர்சனங்கள் காதில் வாங்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு நான் என்னமோ முழுசாக அநியாயம் பண்ண மாதிரியும் முத்துக்குமரனுக்கு ஃபேவராக ரிசல்ட்டை மாற்றின மாதிரியும் பல விமர்சனங்கள் என் மேலே வைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. இந்த சீசன் 8 ஹோஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் சொல்லிட்டு தான் இருக்கேன், எனக்கும் எவிஷன் ரிசல்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு. சொல்லப்போனால் டைட்டில் வின்னர் நான் முடிவு பண்ணலை, அதுக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் டீம் இருக்காங்க. அவங்க மக்களோட ஓட்டு அடிப்படையில் யார் யாருக்கு எவ்வளோ ஓட் வந்திருக்கோ அதை பிரித்து தான் வின்னர் அறிவிப்பாங்க. அந்த ஓட்டு அடிப்படையில் முத்துக்குமரன் அதிகமான ஓட் பேங்க் வாங்கியிருக்கிறதாவும், ஸோ அவர் தான் டைட்டில் வின்னராக அறிவிக்கணும் அப்படிங்கிற என்கிட்ட சொன்னாங்க. அதான் நான் ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணேன். தவிர மற்றபடி முத்துக்குமரனை ஜெயிக்க வைக்கணும், சௌந்தர்யாவை வந்து டைட்டில் வின்னராக வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கெலாம் நான் ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், அப்படி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு இதுதான் என்னோட பதிலடி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பதில் கொடுத்துருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ சீசன் 8ஓட ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸையும் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு. அதாவது அந்த விருந்தை வந்து வீட்டில் வைக்காம ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கண்டக்ட் பண்ண போகிறதாவும், அந்த பார்ட்டிக்கான ஒட்டுமொத்த செலவையும் ஒரு ட்ரீட் மாதிரி விஜய் சேதுபதி அவர்களை ஏற்றுக்க போகிறதாகவும் தகவல் வெளியே வந்திருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த சீசன் 8ஓட ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு ரீயூனியன் ஆவாங்க அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.